சீனால ஒரு பிரம்மாண்டமான ஏர் ஷோ அப்படிங்கிறது நடக்குது. அவங்களுடைய அடுத்த டெக்னாலஜி என்ன, அடுத்த 5 வருஷத்துல எந்தெந்த டெக்னாலஜியில அவங்க ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாங்க, இது எல்லாமே அந்த ஏர் ஷோவில் காண்பிக்கப்படுது. இதில் தான் நம்முடைய சேட்டலைட்டும் வேவ் பார்ப்பதற்கான அந்த ரேடாரை அறிமுகப்படுத்தி அந்த ரேடாரை வேணும்னா நான் பாகிஸ்தானுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சீனாவினுடைய ஏர் ஷோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிசைல் இதை ஏன் விக்கி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், எதிரியினுடைய பலத்தை அவ்வளோ பலவீனமாக நம்ம பார்த்துடக்கூடாது. சீனா என்னென்ன காய் நகர்த்தல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாமும் கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் ஒரு வால்ஃப் வாரியராக மாறணும். ஏன்னா சீனாக்காரன் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. சீனா என்ன தெரியுமா செய்வாங்க, நாம் இப்போ அக்னி 6 சோதிச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக ஒரு பெரிய ஆர்டிக்கலை அவங்களுடைய எல்லா மீடியாலையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை படிக்கிறாங்க. ஓகே, இந்தியா அக்னி 6 வந்து இப்படி டெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாம் என்ன செய்யணும், அதுக்கான அடுத்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன, இப்படிங்கிறத அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நாமும் கொண்டு வரணும். அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதை விட அட்வான்ஸ்டாக நம்ம எப்படி போக முடியும், அதை விட 3 வருஷம் அட்வான்ஸ்டாக நம்மளால் எப்படி சிந்திக்க முடியும், இந்த திறனை நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாலே நாம் பல நேரங்களில் வெற்றியாளனாக மாறிவிடலாம். ஸோ யாரும் சிந்திக்காத ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லாட்டி அட்வான்ஸ்டு ஒரு மூளையை நம்முடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். இதை தமிழ் பொக்கிஷம் டிபி ட்ரூப்ஸ் நம்ம தரமாக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதுவும் அதே மாதிரியான ஒரு டாபிக் தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். CH-6 அப்படிங்கிற UAV-யை அறிமுகம் பண்ணுறாங்க. இது நவம்பர் 10ஆம் தேதி எடுக்கப்பட்ட புகைப்படம். அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள். இந்த CH-6 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளில் இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்க போகுது அப்படின்னும், அதே மாதிரி அண்டர் வாட்டர்லேருந்து வெளியில் வரக்கூடிய வேறு விதமான ஒரு ட்ரோனை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் வாட்டர்லேயே வந்துட்டே இருக்கும், அதன் பிறகு வாட்டர்லேருந்து அப்படியே சுழன்று மேலெழும்பும், அதன் பிறகு அது வானத்தில் பறக்கும். இந்த மாதிரியான ஒரு ட்ரோனையும் தயாரிச்சுட்டு இருப்பதாக இந்த ஏர் ஷோ வழியாக சீனா அறிவித்திருக்கிறது. இது கிடையாது. இப்போ ட்ரோன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நம்மகிட்ட இப்போ நிறைய ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ட்ரோன் டெக்னாலஜியில் நாமும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, அந்த வார்த்தை கொஞ்சம் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் ட்ரோன் அப்படிங்கிறதா எதிர்கால வார்ஃபேர்னுடைய மிக முக்கியமான ஒரு வெப்பனாக இருக்க போகுது. இப்போ கூட ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனுக்கு பெரிய தலைவலியாக இருந்ததும் ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலியாக இருந்ததுமே ட்ரோன்ஸ் தான். ரஷ்யா ஈரானுடைய ட்ரோனை பயன்படுத்தினாங்க, உக்ரைன் துருக்கியினுடைய ட்ரோனை பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த ட்ரோனை அழிப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. அதுவும் ஸ்வான் ட்ரோன்ஸை கொள்வது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இயலாத ஒரு காரியமாகவும் இருக்க போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு 100 ட்ரோன்ஸ் படையெடுத்து வருது. இந்த 100 ட்ரோன்ஸையும் அழிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒன்று 100 தடவை வானத்தை பார்த்து சுடணும், இல்லாட்டி மிசைல் அனுப்பணும், இல்லாட்டி ஒரு EMP டிவைசஸை நம்ம என்ன செய்யணும், அங்கே வச்சு ரன் பண்ண வைக்கணும். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சர்க்கியூட் அந்த ட்ரோனுக்கு கம்யூனிகேஷனை அழிக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். ஆனால் இதில் நம்முடைய ட்ரோன்ஸும் இருக்கும், இல்லாட்டி நம்முடைய எலக்ட்ரானிக் டிவைசஸும் இருக்கும். இது எல்லாத்தையுமே அதுலேருந்தும் பாதுகாக்கணும். இந்த 100 ட்ரோன்ஸுக்கும் டார்கெட் ஒன்றா இருக்கலாம், இல்லை 100 ட்ரோன்ஸும் தனித்தனியாக இயங்கலாம். ஸ்வான் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டுக்காக 100 ட்ரோன்ஸ் அனுப்பப்படும். அந்த ஒரு டார்கெட்டுக்காக நம்ம 100 ட்ரோன்ஸில் 10 ட்ரோன் அழிச்சாலும் மீதம் இருக்கும் 90 ட்ரோன்ஸும் என்ன செய்யும், அந்த டார்கெட்டை நோக்கி போகும். ஸோ இந்த மாதிரி ட்ரோனை அழிப்பதற்கு ஒரு $1000 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரோன் சும்மா சாதாரணமாக குட்டி குட்டி ட்ரோன் நான் சொல்கிறேன். அந்த $1000 ட்ரோன் அழிப்பதற்கு இங்கேருந்து $10,000 $20,000 மதிப்புள்ள மிசைல்ஸை நம்ம ஏவ வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே இழப்பு யாருக்கு இருக்கும் கூடுதலாக, இந்த $10,000 $20,000 செலவில் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் அனுப்புறதுக்கு, இல்லாட்டி அந்த மிசைல் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு லான்ச்சர், ஒரு மொபைல் லான்ச்சர்லாம் நம்ம கொண்டு வரணும். இது எல்லாமே ரொம்ப பெரிய செலவுகளை எதிரி நாட்டுக்கு ஏற்படுத்தும். ஸோ ட்ரோனை அழிப்பதற்காக நம்ம என்ன செய்யணும், புதுசா நம்ம ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை உருவாக்கணும். நம்ம நாடு இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்னொரு ஸ்பெஷலான வீடியோவில் பார்க்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, LW-30 அப்படிங்கிற ஒரு லேசர் வெப்பனை உருவாக்கியிருக்காங்க. இதை சீனாவினுடைய அயன் பீம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அயன் டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த அயன் டோமை நம்பி தான் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நாங்கள் அயன் பீமையும் தயாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அயன் பீம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரோப்ளைன் வந்துட்டு இருக்கு, இல்லாட்டி ஒரு ஏர்கிராஃப்ட் ஜெட் விமானம் வருது, அதை இங்கேருந்து கிரவுண்ட் பேஸ்டு லேசர் டெக்னாலஜியை பயன்படுத்தி அழிப்பார்கள். இதை தான் அயன் பீம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை இப்படி ஷூட் பண்ணுறதுக்கு, அந்த அயன் பீமை வந்து லேசர் டெக்னாலஜி வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு செலவாகக்கூடிய தொகை வெறும் $3 அப்படின்னு சொன்னாங்க. வெறும் $3.12 ஒரு ஏர்கிராஃப்டை, ஒரு மிசைலை, இல்லாட்டி ஒரு ட்ரோனை அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய்ப்பிழந்து பார்த்தாங்க. இப்போ சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த LW-30 அப்படிங்கிற இந்த அயன் பீமால வெறும் $2 ஒரு ட்ரோனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ $1000 இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை $2 வெப்பனை வச்சு அழிச்சுக்கிட்டா யாருக்கு லாபமா இருக்கும், சீனாவுக்கு லாபமா இருக்கும்.
ஸோ இந்த LW-30 பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக படிக்கலாம். இந்த LW-30 UAV கில்லர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. UAV கில்லர் அப்படின்னு சொல்றதை விட LSS அப்படிங்கிறதா இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கு. லோ, ஸ்லோ அண்ட் ஸ்மால். ஸோ லோ, ஸ்லோ அண்ட் ஸ்மால் டார்கெட் தான் இது இந்த LW-30 அப்படிங்கிறது அழிக்கும். அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்கக்கூடிய ரொம்ப ஸ்மால், சின்னதாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே இதனுடைய டார்கெட். ஸோ இந்த மாதிரியான ட்ரோனை அழிப்பதற்கு தான் நாங்கள் இந்த LW-30 உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தா சீனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் CASIC ஒரு சப்சிடரி தான் இந்த சீனா ஸ்பேஸ் சாஞ்சியாங் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் இந்த LW-30 அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இந்த LW-30 இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு கண்டினியூஸா அட்டாக் பண்ண முடியும். ஸோ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு லேசர் டெக்னாலஜி நம்மகிட்டலாம் காலிலாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பெரிய வெப்பன், பெரிய டார்கெட் அழிப்பதற்கு. நான் சொல்றது இந்த LW-30 அப்படிங்கிறது குட்டி டார்கெட்டை அழிப்பதற்கு கண்டினியூஸாக இதனால் என்ன செய்ய முடியும், எய்ம் பண்ணி அழிக்க முடியும். இதுக்குள்ள ஒரு ரேடார் டெக்னாலஜியை வச்சு ஒரு ட்ரோன் வருதுன்னா அந்த ட்ரோன் எப்படி பறக்குதோ அதனுடைய பாத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த லேசர் தொழில்நுட்பத்தால் அந்த ட்ரோனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த லேசர் வெப்பன் ஹீட் ஆகாமல் இருக்கணுமே அப்படின்னு கேட்டால் LW-30 அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்களாம். ஹீட் ஆகாமலாம் இருக்கிறதுக்கும் கண்டினியூஸாக லேசர் எமிஷன் அப்படிங்கிறது செய்கிறதுக்கும். இதனுடைய பவர் அவுட்புட் அப்படிங்கிறது 30 கிலோவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 300 கிலோவாட் இருக்கக்கூடிய ஹெல்சி அப்படிங்கிற ஒரு லேசர் வெப்பன் இருக்குது. இந்த ஹெல்சி யாருடையது அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவினுடையது. பெரிய பெரிய வெப்பன்ஸை அழிப்பதற்கு, பெரிய பெரிய ஏவுகணைகளை அழிப்பதற்கு, ஏர்கிராஃப்டை அழிப்பதற்கு ஹெல்சி அப்படிங்கிற இந்த லேசர் வெப்பனை அமெரிக்கா பயன்படுத்திட்டு இருக்கும்போது இப்போ சீனா சொல்லியிருக்காங்க 2018 இருந்தே நாங்கள் லேசர் தொழில்நுட்பத்தில் எங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை கொடுத்தோம். கசகஸ்தானில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் இதை சோதிச்சு பார்த்துட்டோம். இப்போ அதை உறுதியாக சொல்கிறோம், LW-30 அப்படிங்கிறது இனி வரக்கூடிய வார்ஃபேரில் முக்கியமான ஒரு வெப்பனாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவுக்கு சீனா கொஞ்சம் வெப்பனை கொடுத்தாங்க. அப்படி வெப்பனை கொடுக்கும்போது ஒரு வெப்பனுக்கு மேலே ஒரு லேசருக்கான ஒரு ஹார்ட்வேர் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு என்னடா புதுசாக லேசர் டெக்னாலஜிலாம் வச்சு சீனா சவுதி அரேபியாவுக்கு ஆயுதம் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும். அன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு கொடுத்த அந்த வெப்பனுடைய அட்வான்ஸ் சிஸ்டம் தான் இந்த LW-30 அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு டார்கெட் அழிச்ச பிறகு அடுத்த டார்கெட்டை லாக் பண்ணணும். இது எல்லாத்தையுமே இந்த LW-30 அப்படிங்கிறது செய்தான். ஸோ இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன தகவல் என்னன்னா, இந்த LW-30 அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஸ்டடி பண்ணி அதனுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். ட்ரோனுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நாமும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டியதாக இருக்குது. அடுத்த ஒரு ஆயுதமாக அவங்க காண்பித்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, DF-21க்கு இணையான ஒரு கேரியர் பஸ்டர் அப்படிங்கிறது தான். DF-21 அப்படின்னு சொல்கிறது குவாம் கில்லர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆஸ்திரேலியாவில் இவங்க, அதாவது அமெரிக்கா B-52 அப்படிங்கிற அவங்களுடைய பாம்பர் விமானத்தை நிப்பாட்ட போகிறாங்க. அது சீனாவுக்கு பெரும் எச்சரிக்கையாக இருக்கும். இதே மாதிரியான பாம்பர் விமானங்கள் இந்த குவாம் அப்படிங்கிற ஒரு ஐலண்ட்லேயே நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்காக சீனா DF-21 அப்படிங்கிற ஒரு மிசைலை உருவாக்குறாங்க. அந்த மிசைல் வழியாக குவாம் அப்படிங்கிற இடத்தையே இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே நேரத்தில் விமானம் தாங்கி கப்பல் இருந்தாலும் இந்த DF-21 வச்சு அழிக்க முடியும். ஸோ இந்த DF-21 அப்படிங்கிறது ஒரு சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைலாக இருந்தால் இப்போ இவங்க சொல்லியிருக்கிற இன்னொரு மிசைல், ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஒரு மிசைல் தான் 2PZD-21 அப்படிங்கிறது. இந்த 2PZD-21 அப்படிங்கிற இந்த மிசைலை அவங்க Xi'an H-6K அப்படிங்கிற அவங்களுடைய பாம்பர் விமானத்தில் வச்சிருக்கிற ஒரு மிசைலாக பார்க்கப்படுது. நான் முதல்ல சொன்னது DF-21 அப்படின்னா இது 2PZD-21. ஸோ அகெயின் இதுவும் ஒரு கேரியர் பஸ்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனுடைய இமேஜை மட்டும்தான் இப்போ வெளியில் விட்டுருக்காங்களே தவிர அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறது இன்னும் சீனா எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் இதை பார்ப்பதற்கு ரஷ்யாவினுடைய KH-47M2 கின்சால் வெப்பன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கின்சால் அப்படிங்கிற ஏவுகணையை அப்படியே உல்டாவா காப்பி அடிச்சு தான் இந்த 2PZD-21 அப்படிங்கிற மிசைலை இவங்க உற்பத்தி செஞ்சிருக்காங்களா, உருவாக்கியிருக்காங்களா? அப்படின்னா இந்த கின்சாலை படிச்சா போதுமே. கின்சாலினுடைய அந்த டெக்னாலஜியை கண்டிப்பாக ரஷ்யா இந்தியாவுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவால் இந்த 2PZD-21 அப்படிங்கிற இந்த மிசைலை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணலாம், அதுக்கு எதிரான கவுண்டர் அட்டாக்கை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற வியூகத்தை இந்திய அரசாங்கம், இந்திய ராணுவம் வகுக்க தொடங்கி இருக்கும். இதுவும் ஒரு குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஏவுகணையாக பார்க்கப்பட்டது. நான் முதல்ல சொன்ன DF-21 அப்படிங்கிறது ஒரு சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைலாக இருந்தது அப்படின்னா இந்த 2PZD-21 அப்படிங்கிற இந்த மிசைல் ஒரு ஏர் டு சர்ஃபஸ் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு விமானம் தாங்கி கப்பல் சீனாவை நோக்கி வருகிறது என்றால் அவங்களுடைய பாம்பர்
போர் விமானத்தில் குண்டுகள் மட்டும் கிடையாதுடா, இனிலிருந்து நாங்கள் குண்டுகள் கூட ஏவுகணைகளையும் செலுத்துவோம், அந்த ஏவுகணைகள் இவ்வளோ பவர்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு சொல்லாமல் சொல்லி காண்பித்திருக்கிறது சீனா. ஆனால் இது அமெரிக்காவுக்கானது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கும் இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த 2PZD-21 அப்படிங்கிறத பற்றியும் LW-30 அப்படிங்கிறத பற்றியும் இந்திய விஞ்ஞானிகள், இந்திய மாணவர்கள் நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி நாமும் நிறைய ஆர்டிக்கலை வெளியில் விடணும். அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் தமிழ் பொக்கிஷம் சார்பாக நாம் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கோம். இதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க, இதே மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கோ அந்த அளவுக்கு இதே மாதிரி பல நாடுகளுடைய வெப்பன், அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரியான இந்தியாவின் சைடில் எந்தெந்த வெப்பன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டே பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.